எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தேவனாகிய கர்த்தர் நாம் நன்றாயிருப்பதற்கும் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பதற்கும் பல ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறார். அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானித்து செபிக்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மகிமையான ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னோடு கூட அந்த ஊழியத்தில் இருந்து பங்கெடுக்கும்படிக்கும் தனக்கு பிற்பாடு அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கும் ஒரு சிலரை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களிடத்தில் சொல்லுகிறதாகத்தான் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். பாருங்க, 20வது வசனம் சொல்லுது, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். படிப்பறிவில்லாத ஜனங்கள், முன்னே பின்னே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிராத ஜனங்கள், அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்புக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தச்சு தொழிலிலே அவருக்கு உதவி செய்து வந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சீசர்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து அதுவரைக்கும் மகிமையான காரியங்களை செய்யவில்லை. அப்பொழுதுதான் ஊழியத்தை துவங்குகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யாரென்றே தெரியாத ஒரு மனிதன் வந்து தங்களை என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் பொழுது யார் போவார்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, தங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழிலை விட்டுட்டு என் பின்னே வாருங்கள்னு சொன்ன உடனே போயிட முடியுமா? ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள் அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தார்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்படலை, வருமானத்தை குறித்து கவலைப்படலை, குடும்பத்தை எப்படி நடத்த நீ யோசிக்கலை, எதை குறித்துமே அவர்கள் சிந்திக்காம ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அவர்கள் இருதயம் ஒருவேளை பூரிப்படைந்து தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனுடைய அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர்கள் என்கிற ஒரு பட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மகிமையான ஊழியத்தை செய்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படி குடும்பத்தை விட்டுட்டு நீ என் பின்னாடி வந்துரு அப்படின்னு நம்மளை அழைக்கலை. ஆனால் நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் நீங்கள் சுகமாயிருப்பதற்கும் இந்த பூமியில் வியாதி இல்லாதவர்களாய், கடன் இல்லாதவர்களாய், போராட்டங்கள் நிந்தைகளுக்கு நீங்கி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கும் கர்த்தர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே எழும்பி போய் டீ கடையில் உட்காந்து டீ குடித்து பேப்பர் படிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்னே வா அப்படின்னா நீ 4 மணிக்கு எழும்பி என் சமூகத்தில் உட்காந்து என்னை பாடி துதித்து என்னுடைய வசனங்களை தியானித்து நான் அளிக்கிற புது கிருபையை பெற்றுக்கொண்டு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு என் பின்னே வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நான் நிறைய மக்களை பார்க்குறேன், காலையிலே வாக்கிங் போகிறாங்க. தப்பு இல்லை, நீங்கள் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் போடுறது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கும்படி, உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும்படி, உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்படி நீங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டுமே. இன்னைக்கு நமக்கு வாக்கிங் போகிறதுக்கு நேரம் இருக்குது, ரேஷன் கடையில் போய் நின்று காத்திருந்து பொருள் வாங்குறதுக்கு நேரம் இருக்குது, நம்ம வீட்டில் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு டெய்லி அடுப்பங்கரையில் சமையல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, நம்மை பார்க்க வருகிற நண்பர்களோடு பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. கவனித்து பாருங்கள், இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போயிட்டு வருகிறது சிறப்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பின்பற்ற வேண்டியது தான் சிறப்பு. ஆகவே இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்மை தேடுகிற, உம்மை பின்பற்றுகிற, உமக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க சுவாமி. உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் விலக்கேற்றுங்க சுவாமி. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் கண்ணீர், கவலை, நிந்தை, போராட்டம், இப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்கள் உம்மை பின்பற்றட்டும். தாய் தகப்பனாக, பெற்றோர் பிள்ளைகளாக, ஆண்டவரே கணவன் மனைவியாக, குடும்பமாய் உம்மை பின்பற்ற நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.